நிறைய நோய்கள் வந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மெடிசன், அதுக்கு பேர் பாலிஃபார்மசி. இந்த மருத்துவ முறையை நம்புறவங்க இருக்காங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அந்த அந்த மருத்துவம் எடுத்துக்கக்கூடிய அந்த அஃபோர்டபிலிட்டி, அவங்க அந்த எக்கனாமிக் ரிசோர்சஸ் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ இந்த பினான்சியல் பவர் இல்லாதவங்க சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது டவுன்ஸ், இந்த ரூரல் ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு, அதுவும் மெயினா பிரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ், நம்ம உடம்பு எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கிறது பிரச்சனைகள் வராம அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் பின்னாடி இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் தெரியல எக்ஸசைஸ் வந்து as a part of life, exercise as a part of medicine, exercise as a part of health care. இந்த புரிதல் அவங்களுக்கு இல்ல. ஒரு படத்துல விவேக்கும் தாடி பாலாஜியும் ஒரு காமெடி பண்ணுவாங்க இல்லையா? தாடி பாலாஜி வந்து ஏதோ ஒரு டிசீஸ் சொல்லுவாரு, இந்த டிசீஸ் மட்டும் உனக்கு இருக்காப்பா அப்படின்னு கேட்கிறப்போ அதுக்கு தாடி பாலாஜி என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, இன்னொரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை வந்தப்போ கூடவே இந்த பிரச்சனையும் வந்துச்சு, அந்த பிரச்சனை வந்தனால இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொண்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு உடம்புக்குள்ள இவ்வளவு நோய்களாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி டைரக்ஷன் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த மாடர்ன் லைஃப்ல நிறைய ஹியூமன் பீங்ஸ்க்கு இவ்வளவு நோய்கள் இருக்குது. அதுக்கு பேர் தான் கோமார்பிடிட்டிஸ். பேஷண்ட்ஸ் டாக்டரை சந்திக்கும் போது அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேரு பேஷண்ட் ஐடென்டிஃபைட் ப்ராப்ளம்ஸ், PIPs. சோ அதுவே பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு முக்கியமா ரொம்ப இளம் வயதிலேயே முதுமை அடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியாது, ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேஷண்ட் ஐடென்டிஃபைட் ப்ராப்ளம்ஸ், அவங்க ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு சாதாரண ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீ பெயின் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்சமா பார்த்தா இந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க, அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்புறம் மெடிக்கல் ஹிஸ்டரி கலெக்ட் பண்ண இன்னும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி பேசுவாங்க. இப்போ ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஃபிராக்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு டிஸ்க் கொலாப்ஸ் ஆச்சுன்னு. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் வந்துட்டே இருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து இன்டர் கனெக்ஷன் இருக்கும். இவங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளதா இருக்கும். அதுலயும் முக்கியமா நிறைய பேருடைய பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா இர்ரிவர்சிபிளா இருக்கும். அது வந்து இனிமே முழுமையா சரிப்படுத்த முடியாது, கொஞ்சம் சரிப்படுத்தலாம், இல்லைன்னா அதை வச்சு மேனேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் அவங்க உடற்பயிற்சியே செய்யணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கும் வருவாங்க. அங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஃபிட்னஸ் அவங்க இருக்காது, அப்படியே பண்ணாலும் ரிசல்ட்ஸ் உடனே வராது. அதனால அவங்க எக்ஸசைஸ் மேல அவநம்பிக்கை வந்துடும். இந்த பேஷண்ட் ஐடென்டிஃபைட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இப்ப மருத்துவர் வந்து சோதனை பண்ணுவார்ல, பேஷண்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாரு எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இப்ப மருத்துவர் பரிசோதனை பண்றப்போ இன்னும் அது பிரச்சனைகள் வந்து அதிகமா கண்டுபிடிக்க முடியும். அது என்னோட பேஷண்ட்ஸ் பொறுத்த வரையில நான் அந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கேன். அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க, அதை நம்ம இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி சில டெஸ்ட்லாம் நம்ம பண்ணி பார்க்குறப்போ சில மூவ்மெண்ட்ஸ், சில பாஸ்டர், சில ஃபிளெக்சிபிலிட்டி, இந்த டெஸ்டிங்லாம் என்னோட டெஸ்ட்லாம் மோஸ்ட்லி வந்து மெஷர்மெண்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கும். கண்டிப்பா அப்ஜெக்டிவா இருக்கும். இப்ப பேஷண்ட் சொல்றதெல்லாம் மோஸ்ட்லி வந்து சப்ஜெக்டிவா இருக்கும். அங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் அதிகமா இருக்காது. இப்ப என்னோட மாடல் எப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை குவான்டிஃபை பண்ணணும். அது வந்து வெயிட்டா இருந்தாலும் சரி, பாடி வெயிட் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்தாலும் சரி, பெயின் சம்பந்தப்பட்ட விஷயம்னா மூட்ல எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது அதை மெஷர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஸ்பெஷல் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு பேர் கோடியோமெட்ரி. அப்புறம் இன்ச் டேப் வச்சு கூட நம்ம வந்து அது பார்க்கதான் சின்ன டூல், ஒரு 10 ரூபா 15 ரூபா ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனா இன்ச் டேப் வச்சு அழகா நிறைய பிரச்சனைகளை அளவீடு செய்ய முடியும். இப்போ ஒரு எக்ஸசைஸ் நம்ம டீச் பண்றோம், அதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருதான்னு அது கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய லெவல்ல நம்மளுக்கு மெஷின்ஸ் எல்லாம் தேவையில்லை. இந்த சாதாரண இன்ச் டேப் கூட போதும். ஸோ இந்த மாதிரி நான் அப்ஜெக்டிவ் டெஸ்டிங்க்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் நான் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கு இன்னும் நிறைய டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்கும். அதுக்கு பேரு நான் பேஷண்ட் ஐடென்டிஃபைட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த அளவுக்கு விழிப்புணர்வுல பேக்வர்டா இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம வந்து உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் எதுவுமே அதோட எக்ஸசைஸோட பிரிவென்டிவ் எஃபெக்ட்ஸ் பத்தியோ எக்ஸசைஸோட தெரபியூட்டிக் எஃபெக்ட்ஸ் பற்றியோ எதை சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ஜரி நடந்திருக்கும். அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அடுத்த ஈவன் அந்த சேம் டே வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா வந்து பல மாதங்கள் 6 months 1 year அப்படியே பெட்லேயே படுத்திருப்பாங்க. அவங்களோட நம்பிக்கை என்னன்னு தெரியல. அவங்க சாப்பிட்ற மெடிசன் மூலமா அவங்க திரும்ப ரீவைட்டலைஸ் ஆகி மறுபடியும் எந்திரிச்சிடலாம் நினைக்கிறாங்கன்னு தெரியல. அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கட்டும். ஆனா பிசிக்கல் தெரப்பி இருக்கு இல்லையா, எக்ஸசைஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஆன் த டே 1ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஃப்ரம் த டே 1 நம்ம வந்து பிசிக்கல் தெரப்பி எக்ஸசைஸ் பேஸ்ட் ட்ரைனிங்ல நம்ம ஆரம்பிக்கணும். ஒண்ணுமே செய்ய முடியாத பேஷண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வெறுமனே பிரீதிங் எக்ஸசைஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்ன ஜாயின்ஸ்ல எல்லாம் அவங்களுக்கு வந்து பெயின் ஃப்ரீயா என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுதோ அந்த மாதிரி பேசிக் மொபிலிட்டில நம்ம பண்ணும்போது பாடி வந்து இந்த சர்க்குலேஷன் எல்லாம் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும், ஆக்சிஜனேஷன் எல்லாம் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். அவங்க அட்லீஸ்ட் ஒரு 1 month டைம்குள்ள
அந்த பேஷண்ட பெட்ல இருந்து உட்கார வச்சு இல்லாடி அந்த மாதிரி அந்த மொபிலிட்டியில கொண்டு வந்துடணும் ஓரளவுக்கு அந்த கான்பிடன்ஸ். அப்படி இல்லாம போற பேஷண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு இந்த படுக்கை புண்ணுலாம் வந்துருது, ப்ரெஷர் சோர்ஸ், பெட் சோர்ஸ், அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த ஃபேமிலியெல்லாம் அவங்கள கேர் எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த பேஷண்டோட கிராஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா டவுன்வர்டா போயிட்டு இருக்கும் டுவர்ட்ஸ் டெத். GOAL அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பாருங்க. அந்த GOAL உடைய கோர் கான்செப்ட் என்னன்னா கிரேஸ்ஃபுல் ஓல்டேஜ் அண்ட் லாஞ்சிவிட்டி. இந்த கோல் அச்சீவ் பண்ணணும். ஆக்சுவலா இதுதான் நம்ம கரெக்டான ஜேர்னி. ஆக்சுவலா நம்ம வந்து மிடில் ஏஜ்ல இல்லைன்னா ரொம்ப சின்ன வயசுலயே இந்த கோலுக்கு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம ஹெல்த் ஸ்டேபிளா இருக்குது. இந்த GOAL பிரின்சிபல் படி ஒர்க் பண்ணணும், நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அங்க எக்ஸசைஸ் கண்டிப்பா வந்தே ஆகணும்.